வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இந்த கடகராசிக்கு எவ்வாறு உள்ளது. சனி பகவானுடைய வக்கர பயிற்சின்னு சொல்லிட்டீங்க. ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி நடந்து கடகராசிக்காரங்களுக்கு எவ்வாறு இருக்க போதையா, நாங்கள் பெரிய பிரச்சனைலாம் இருக்கேன் ஐயா, அதை நான் மீட்டெடுப்பேனா எல்லாருமே எதிர்பார்க்கின்ற காலம். ஐயா, திரிகோணத்தில் வந்தாலும் சனி பகவான் ஜென்மத்துக்கு இணைய பெற்றவர், திருப்பி யோகத்தை தான் தருவார். தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் வேலைகள் இருந்து வந்த வேலைகளை எதுவுமே சரியான முறையில் நடக்கலைன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் முழுத்தும் முடிந்தது. விடுங்க, தூக்கி போடுங்க ஐயா. இந்த முறை மீனத்திலே இருந்து 26/7/2026 முதல் டிசம்பர் மாதம், அதாவது 10/12/2026 வரைக்கும் சனி பகவான் மீனத்திலே பின்னோக்கி நகர்ந்து திருப்பியும் அதே வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம். நம்ம ராசிக்குள்ளே சூரிய பகவான் எப்போ வராரோ அதுலேருந்து நம்மளுக்கு வக்கரம் ஆரம்பிக்கும். நம்ம ராசிக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த நேரத்தில் எல்லா விதமான கூடுதல் பலாபலங்களும் கிடைக்கின்ற காலம். கடகராசிக்காரங்க எல்லாருமே எதிர்பார்க்கின்ற காலம். எனக்கு எதுவுமே கிடைக்காது, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன தடைகள் உண்டு தான், நான் இல்லைன்னே சொல்லலை. சூரியன் அந்த இடத்துக்கு வந்தால் தான் அந்த கிரகத்தினுடைய அமைப்புகளும் வேல்யூஷனும் கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. எல்லாமே நம்ம இந்த வக்கரகதி காலத்தில் சனி பகவான் எதையும் கொடுத்தாலும் அதை தடுத்து நிறுத்துகின்ற பாக்கியம் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய கர்மா உண்டு. நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க, ரைட்டு தான். நம்மளுக்கு சேர வேண்டியதை யார் தொகுத்து வழங்குவதுனா சனி பகவான் தான். அவர் கொடுக்க ஆரம்பித்தா அள்ளி கொடுத்துருவார். அதனால் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுங்க. கடகராசிகாரங்களுக்கு ஏற்பட்டு வந்த அவமானம், நீங்காத துயரம் அனைத்தும் நீங்குகின்ற காலமாக. நிறைய பேருக்கு முடியாத சூழ்நிலையெல்லாம் சொல்லுவேன். இந்த சூழ்நிலைந்து அவங்களால மீட்டெடுக்க முடியுமா, முடியாத சூழ்நிலை இல்லையா, நம்ம வாழ்வாதாரம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் சூழ்நிலை உண்டு. ஏன்னா அஷ்டமத்து சனியை கடந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கணும். எல்லாருக்கும் இந்த கண்டகச்சனி அஷ்டமத்து சனி என்பது பிளாக் அப்படின்னா ஒரு 6 ஆண்டு காலம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை மீள முடியாத அளவுக்கு. குருவே நீ அள்ளி கொடுத்தா கூட எவ்வளோ போட்டாலும் பத்தாது. எனக்கு காலசர்ப தோஷத்துலேயும் அவங்க அகப்பட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒன்று மாற்றி ஒன்று நம்மளுக்கு வந்தபடியே இருக்கிறதால இந்த காலத்தை உயர்த்தி காட்டவும் முடியல, தாழ்த்தியும் காட்ட முடியல, நம்மளால் எதுவும் சொல்ல முடியலன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இங்கே விட்டால் வேறு எங்கன்னா பிரச்சனை வந்துடுமோ, பஞ்சாயத்து ஆகிடுமோன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றுகின்றது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகத்தை தான் தரும். கவலையே படாதீங்க. நம்ம சுயஜாதகத்தில் வக்கரகதி காலத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக இதுக்கான பலாபலங்கள் 100% உண்டு. இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை அவர் மீது விழுவதும் ஓரளவுக்கு பாக்கிய பார்வையின் மூலமாக என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு தடை ஏற்பட்டதோ அவை அனைத்தும் வீடு, வண்டி, வாகனம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள், வேலை சொல்லுகின்ற அமைப்பு, ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்க, வெளியூர் டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்ருக்க, இந்த மாதிரி விஷயங்கள் எதனால் நடக்காமல் இருந்தால் அதெல்லாம் நடத்தியே காட்டுவார். கவலையே படாது. தயவு செய்து இதை புரிஞ்சுங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய தெளிவில்லாத பாதையை நாம் எடுத்து சென்று விட்டோம். நாம் தெளிவான பாதைக்கு போல, தெளிவான அமைப்புக்கு போல சொன்னவங்களாம் இனிமேல் தெளிவான பாதையை எடுத்து செல்லுகின்ற காலம், தவறான பாதையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலம். இது அனைத்துமே கொடுக்க போது கடகராசி. ஜென்மகுரு இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லலை. ஜென்மகுரு வனவாசம் என்று சொல்வார்கள், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அதில் அந்த அவருடைய பார்வைக்கான மதிப்பு உண்டு. அந்த பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தர்ம கர்மாத்தி யோகம், சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் 9ஆம் இடத்தில் அதே வீட்டில் அமர்ந்திருக்கார். பகவானுடைய அமைப்பும் அந்த தர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 9ஆம் இடத்துலையும் தர்மத்தை தருகின்ற குரு பகவான் அங்கே நம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருந்து தர்ம கர்மாதி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். எல்லாமே உங்களுக்கு சுபபலங்களை தரவில்லை என்றால் இந்த வக்கர கிவர்த்தி காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த வக்கர பயிற்சி பெறுகின்ற காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகத்தையும் செல்வத்தையும் பாரித்தரும். நீடித்த உழைப்புக்கு ஏற்றாற்போல் பலாபலங்கள் எனக்கு இல்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அள்ளி கொடுக்கின்ற காலமாக செல்வத்தை வாரி வழங்கும். உயர்நிலை பதவி கொடுக்கும், உயர்ந்த பதவி கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன விஷயத்தில் நம்மளுக்கு தடை ஏற்பட்டதோ இதெல்லாம் எல்லாத்தையுமே கொடுக்கின்ற காலமாக இந்த வக்கரகதி காலம் இருக்கும். அரசியல் செல்வாக்கு பெறுவீர்கள். சில பேருக்கு அரசியலில் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் தருகின்ற அமைப்புகள்லாம் தேடி வரும். இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்க வேண்டியது எதுனா பொறுமை, நிதானம், பிரதானம் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் தேவை இந்த பொறுமை. இந்த 3 மட்டுமே. எப்படி சொல்கிறதுனா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது அனைத்துக்குமே கடகராசிக்கே போடும்.
கர்க்காடக ராசி அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த கன்னடத்தில் சொல்கிற மாதிரி கர்க்காடக ராசி அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் இந்த கடகராசிக்காரங்க. தாயார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, சில பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை விலகப் போகுது, துரிதமாக நடைபெறும். இந்த நேரத்தில் துரிதமாக நடக்கின்ற காலமெல்லாம் திருமணம் தள்ளி போயிடுச்சுன்னா அதெல்லாம் இப்போ எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்து உங்களுக்கு டக்கு வேகம் எடுக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஐயா, ஒரு விஷயம் எடுத்துருக்கோம், அதில் தடை கொடுக்குறோன்னு சொல்கிறேன்னா திருப்பி தடை கொடுத்து மீட்டெடுக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும். தடை எது கொடுக்குதோ அந்த கிரகம் தான் நம்மளை மீட்டெடுக்கும். அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நம்ம முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லுகின்ற காலம். தனி மனிதனாக இருந்து நீங்கள் ஆளக்கூடிய தன்மை, தனி மனிதனாக இருந்து சேர்க்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறத கண்டிப்பாக இந்த வக்கரகதி காலம் உங்களுக்கு சாதகத்தை தரும். பாதகமான காலத்தை விட்டு நீங்கள் வெளியேற போகிறீங்க. ரொம்ப நல்ல விஷயம்லாம் நடக்கிறத பார்க்க தான் போகிறீங்க. தந்தை ஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் உறவுகளிலும் சரி, தந்தையார் உடல்நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. தன்னுடைய உடல்நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். மெயினான விஷயம் 2 விஷயத்தை நாம் எடுத்துக்கணும் இந்த நேரத்தில். தந்தையார் உடல்நலத்திலே அக்கறை எடுத்துக்கணும், தன்னுடைய உடல்நலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் கடகராசிக்காரங்களுக்கு. ஆன்மீக பயணங்கள், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஆலய நிர்வாகம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடி வரும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது விலகும். பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனை, ஆஃபீஸில் இருந்து வந்த பிரச்சனை, கல்வியில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்து கணவன் மனைவி உள்ளில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். நிறைய பேருக்கு நான் கம்பெனி திறக்கணும், புதிய கம்பெனி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி, கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு விட்டுட்டு நான் சொந்த தொழில் செய்ய போகிறேன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றுகின்ற காலம். ஏற்கனவே பண்ணி தாங்க நாங்களாம் லாஸ் ஆகிட்டோம், திருப்பி பண்ணாலும் ஆக முடியாதுன்னா இதெல்லாம் எல்லாமே கொடுக்காது. கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய தெளிவான பாதை இந்த நேரத்தில் வக்கரகதி காலம் கொடுக்கும். தவறு இல்லாத இடத்தை அழைத்து செல்லும். தவறான நட்புகளை நம்மளை விட்டுட்டு விலக வைக்கும். ஐயா, தவறான விஷயம்லாம் தூக்கி போட்டுடுவீங்க. தவறான பாதையில் இருந்தவங்களாம் நம்மளை தூக்கி எறிகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். தனி ஒரு மனிதனாக ஆள நின்றுகின்ற ஒன் மேன் ஆர்மியாக செயல்படுவீங்க. எல்லாமே உங்கள் பார்வைக்கு நன்மை தருகின்ற விஷயமா இருக்கும். தவறான பாதை கூட நீங்கள் தூக்கி போட்டு உங்கள் வேலையை பார்ப்பீங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கடகராசிகாரங்க இதுவரைக்கும் இருந்து வந்த காலம் வேறு, இனிமேல் வருகின்ற காலம் வேறு. அதனால் எதை தொட்டாலும் துலங்குகின்ற அமைப்புக்காக இறைவன் நம்மளுக்கு நிறைய விஷயத்தை கொடுத்துருக்கான். கொஞ்சம் பொறுமையை மட்டும் இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே வேகம் எடுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு வேலையில் நாம் தடை ஏற்பட்டிருந்தால் அந்த தடையான வேலைகள்லாம் தூக்கி போட்டு கடன்னு எல்லாத்துலேயும், அதாவது வேகம் எடுக்கும் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த வேகத்தை இப்போ கொடுக்க போகிறீங்க. வருமானமாகட்டும் ரெட்டிப்பாக தரும், வேலையாகட்டும் ரெட்டிப்பாக தரும், உணவு உடைய என்ன சொல்கிறாங்க அடை ஆபரணம் என்று சொல்லாமல் திருமணம், வாழ்க்கை, குழந்தை, என்னென்ன விஷயத்தில் நம்மளுக்கு தோல்விகள் ஏற்பட்டது, தடை ஏற்பட்டதோ அவை அனைத்தும் ஆஃபீஸருக்காகட்டும், வேலையாகட்டும், ப்ரமோஷனுக்காக காத்திருந்தாலும் சரி, டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருந்தாலும் சரி, எல்லாமே துரிதமாக நடைபெறப் போகுது. உங்கள் வேலைத்தன்மைக்கான அமைப்பு, நீங்கள் யார் என்று சொல்லக்கூடிய அடையாளத்துக்கான அமைப்புகள் அனைத்தும் கண்டிப்பாக உண்டு. கடகத்தை பொறுத்த வரைக்கும் இது மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த வக்கர பயிற்சி, சனி பகவானுடைய வக்கர பயிற்சி டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக முன்னேற்ற பாதை அழைத்து செல்லும். கவலை கொள்ள தேவையில்லை. வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகுவதில் எல்லாமே கண்ணூடாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்திருக்கோம், அதில் நாம் எல்லாத்துலேயும் முன்னேற்ற பாதை, அதாவது எல்லாமே முன்னேற்ற பாதை தான் சொல்லுவேன். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.